வெல்கம் பேக் டு உடகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சமுதாய மாற்றங்களும் ஊரில் நடக்கிற அனைத்து ஜாதிய மோதல்களும் அனைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் பாமர மக்கள் எவ்வாறு நீதித்துறையை போய் அணுகிறாங்க, எவ்வாறு நீதித்துறையோட புரிதல் இருக்கின்றது என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீதித்துறை என்றால் என்ற பாமர மக்களுக்கு நீதித்துறை எவ்வாறு புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஊரில் ஒருத்தனை வெட்டி கொள்கிறான், எந்த நீதிமன்றத்துக்கு ஃபஸ்ட்டு போகணும், அங்கே போய் எப்படி அப்பீல் பண்ணணும், யாரை பார்க்கணும், போனால் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறோமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களின் மத்தியில் இந்த பாமர மக்கள்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் வக்கீல்களாக இருந்து வருகின்றார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அலுவலக பணியில் இருந்து கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது நீதியானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் சொல்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இருந்து கொண்டு வருகின்றது. எப்படின்னா, ஒரு நாட்டில் நீதி அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் முறையான நீதி, சமமான நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய இடமாக இருந்து வரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் நீதிமன்றங்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள், ஒன்றியமைந்த நீதிமன்றங்களாக இருந்து கொண்டே வருகின்றது. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு முறையான தீர்ப்பையும் தீர்ப்பாய்வையும் பெற்றுத்தருவது நீதிமன்றங்களின் கடமையாக இருந்து வருகின்றது. சட்டத்துக்கும் நீதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சட்டம் என்பது ஒரு நாடு, ஒரு அரசாங்கம், ஒரு நிறுவனம் அந்த உள்ள மக்கள்களை, அங்கே பணி செய்யும் வேலை ஆட்களை எவ்வாறு சட்டத்தின் முன் சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நடைமுறை. நீதித்துறை என்பது அந்த வரையறுக்கப்பட்ட சட்டத்தின்படி நாடும் சமுதாயமும் கம்பெனியும் முறையாக இயங்குகின்றதா என்று கண்காணிக்கக்கூடிய துறையாக இருந்து கொண்டு வருகின்றது. இந்தியாவில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 3 விதமான நீதிமன்றங்கள் இருந்து வருவதாக அறியப்பட்டு வந்தது. பண்டைய காலத்து நீதிமன்றம், இடைக்கால நீதிமன்றம், நவீன கால நீதிமன்றம். பண்டைய கால நீதிமன்றத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட, ஒரு சமுதாயத்தோட தர்மத்தின் அடிப்படையில் நீதியானது வழங்கப்பட்டு வந்தது. இதன் மூலமாக, தர்மத்தின் மூலமாக தனி மனிதனும் அந்த மனிதன் சமுதாயமும் தர்மத்தின் கீழ் வாழ்வதாக அறியப்பட்டு வந்த காலம்தான் பண்டைய காலத்தின் நீதித்துறை. இந்த காலத்தின் கணங்களின் நீதிமன்றங்களாக பல குளிக்கா நீதிமன்றங்கள் இருந்து வந்ததாக சான்றுகள் இருந்து வந்துள்ளது. இடைக்கால நீதித்துறை பார்த்தீங்கன்னா, துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டத்தை அமல்படுத்துவதற்காண்டி பாரிஸ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நீதித்துறையானது இருந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகளானது இருந்து வந்துள்ளது. இந்தியாவிலும் சரி, அந்நிய நாட்டிலும் சரி, ஆங்கிலேயர்கள் எப்போது வந்தாங்களோ அப்போதுதான் இந்த சட்ட ஒழுங்கு நீதித்துறையானது அமலுக்கு வருகின்றது. அதன் மூலமாக நீதித்துறையானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருந்து வந்துள்ளது. அது வரைக்கும் நீதித்துறை கிடையவே கிடையாது. சில பல சட்டங்கள் இருந்திருக்கு, ஆனால் முறையான நீதித்துறை கிடையவே கிடையாது. ஆங்கிலேயர் ஆட்சிகளில் இந்தியாவுக்கு மட்டும் சிறப்பான நீதித்துறை இருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நீதித்துறையாக இருந்துதான் வந்துள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1727 தான் இது போன்ற நீதிமன்றங்கள் வராது. அதன் மூலமாக 1773 மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா போன்ற மாகாணங்களில் உச்ச நீதிமன்றங்களை ஆங்கிலேயர்கள் உருவாக்குறார்கள். 1773 முதலாக கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் வருது. அதன் அடிப்படையில் 1801 சென்னையிலையும் 1824 பம்பாய் நீதிமன்றமும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்படுகின்றது. இந்த நீதித்துறை சட்டமானது எவ்வாறு இருந்தது பார்த்தீங்கன்னா,
இந்தியா தனக்குன்னு அரசியல் சட்டத்தை உருவாக்கவே கிடையாது. அந்த காலகட்டத்தில் 1726 1724 வரைக்கும் இந்தியா வந்து தனக்குன்னு சட்டத்தை உருவாக்கியதாக வரலாறு கிடையாது. ஆனால் சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டே டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழுவானது கூடி இந்தியா தனக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி, தனக்குன்னு ஒரு நீதித்துறை உருவாக்கி, தனக்குன்னு ஒரு முக்கியமான துறைகளை உருவாக்கி இன்றளவும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கென்று தனி சட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து காலனி ஆட்சி கீழே வந்ததுனால இந்தியாவுக்கு தனி சட்டங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வாறு வரையறுக்கப்பட்ட விதத்தில் இந்தியாவில் இப்போ 2025% வந்து 4 விதமான நீதிமன்றங்கள் வந்து இருப்பதாக அறியப்படுகின்றது. ஒன்று, இந்திய உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. செகண்ட், உயர் நீதிமன்றம். இந்த உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குது? ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்குது. இல்லை 2-3 மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நீதிமன்றத்தை வைத்து கொண்டு சட்ட நடைமுறைப்படுத்த வருகிறது. மூணாவது, மாவட்ட நீதிமன்றங்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் இடையே உள்ள மாவட்டங்களில் நீதிமன்றங்கள் வந்து செயல்பட்டு வருகின்றது. அது மாவட்ட நீதிமன்றங்கள். அந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கு துணை நீதிமன்றங்களும் இருந்து கொண்டு வருகின்றது. இதுதான் இந்தியாவில் செயல்படக்கூடிய 4 நீதிமன்றங்கள். இந்த ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து மேல் அப்பீல் செய்யலாம். உயர் நீதிமன்றம் வந்து மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து மேல் அப்பீடு செய்யலாம். மாவட்ட நீதிமன்றம் வந்து துணை நீதிமன்றத்திலேருந்து மேல் அப்பீடு செய்யலாம். நீதித்துறையில் களங்கம் இருக்குமே பட்சத்தில். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல டிஃப்ரெண்ட் டைப்பான நீதிமன்றங்கள் செயல்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள் மாவட்ட அளவிலான சிவில் கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அமர்வு நீதிமன்றம்னா குற்றவியல் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் வந்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருந்து கொண்டு வருகிறது. பஞ்சாயத்து நீதிமன்றம்னா திருவிழா டயத்தில் வந்து அடிக்கடி சண்டை வரும், பஞ்சாயத்து வரும். அந்த கேஸ் விசாரிப்பதற்கு பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் இருக்குது. வருவாய் நீதிமன்றங்கள் இருக்குது. அதுமாதிரி மக்கள் நீதிமன்றங்களும் இருக்குது. விரைவு நீதிமன்றங்கள் இருக்குது. விரைவு நீதிமன்றங்கள்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலே உள்ள அனைத்து கேஸுகளும் முடிக்கப்படாத கேஸ்களாக அறியப்பட்டு அந்த கேஸ்களை தன்மையின் அடிப்படையில் முடிப்பதற்காண்டி அனைத்து நாடுகளிலும் விரைவு நீதிமன்றம் செயல்பட்டு வருகின்றது. அதே போல இந்தியாவிலையும் விரைவு நீதிமன்றமானது செயல்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கின்றது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு குடும்ப நீதிமன்றம் இருக்குது. நடமாடும் நீதிமன்றங்கள் சில குக்கிராமங்கள் இருக்கின்றன. அவங்களாம் வந்து பஸ் வசதியே இல்லாமல் வந்து இன்னும் இருந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா நடமாடும் நீதிமன்றங்கள் அவங்களுடைய வருவாய் சுமையை குறைப்பதற்காண்டி இந்திய அரசாங்கமானது டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் கிடையாதுங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிடையாதுங்க, இந்திய அரசாங்கமானது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் வந்து இந்த நடமாடும் நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அதுவும் இல்லாமல் நீதிமன்றங்கள் இருக்குது. கோர்ட் சொல்லுவாங்க. கோர்ட் பார்த்தீங்கன்னா 2005 தான் இந்த கோர்ட் ஆனது செயல்பட்டு வருகிறது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடக்கும். கேஸோட தன்மை என்னன்னு தெரியாது, கேஸோட வக்கீலோட பங்கு என்னன்னு தெரியாது, ஆப்போசிட்கார என்ன மனு போட்டிருக்கான்னு தெரியாது, பிரதி வாதத்தோட மனுவும் எதிர்த்தரத்தோட உதவும் தெரியாமல் நம்ம வந்து ஒரு வக்கீல்கிட்ட போவோம். அவர் வந்து சம் ஃபீஸ் வாங்குவாப்புல, கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாப்புல, அங்கேருந்து இன்புட் வாங்குவோம். அதுக்கடுத்து நம்ம ரீஅப்பீல் வாய்தாக்கெலாம் நம்ம போவோம். இல்லை வாய்தா டேட்டு எப்பன்றதுக்காண்டியே ஊர்லேருந்து கிளம்பி வந்து வக்கீலை பார்த்துட்டு போகக்கூடிய நிகழ்வானது இருந்து கொண்டு வந்தது. ஆனால் கோர்ட் மூலமாக 2005 வந்து இந்திய அரசாங்கம் இது நடைமுறை செய்யப்பட்டது. அதன் மூலமாக வாய்தாக்கள், கேஸோட அப்டேட்டு, கேஸோட தன்மை, அடுத்து என்ன ஆர்கியூமெண்ட்டு, ஆப்போசிட் பார்ட்டி என்ன சப்மிட் பண்ணுறான், எல்லாமே ஒரு கோர்வையாக ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதன்படி நம்மளோட கேஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது போன்ற அனைத்து நீதிமன்றங்களும் இந்தியாவில் செயல்பட்டு தான் வருகின்றது. இது அனைத்துமே கிராமத்துக்கு போய் தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக தெரியவே தெரியாதுங்க. அதை கொண்டு போகக்கூடிய நிகழ்வு, கொண்டு போகக்கூடிய முறை நம் ஒவ்வொரு
ஒவ்வொரு குடிமகனோட கடமையாக இருந்து கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குன்னு சொன்னேன். அதோட அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பாக செயல்பட்டு வருகின்றது. முதன்மை அதிகார வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து மாநில நீதிமன்றங்களிலிருந்து மிகப்பெரிய கேஸுகள் எல்லாமே முதன்மை அமர்வுக்கு தான் வரும். செகண்டு மேல்முறையீடு அதிகார வரம்பு, ஏதாவது 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை தீராமல் இருக்குது, ஒருதலை பட்சமாக கேஸு தீர்ப்பு வழங்கப்படுது, அது முக்கிய அந்த மேல்முறையீட்டு அமர்வுக்கு தான் நிற்கும். ஆலோசனை அதிகார வரம்பு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் சாம்பரில் நடக்கக்கூடிய டிபேட்டில் இது உச்சநீதிமன்றம் பங்கு பெறும். நீதி போதனை அதிகாரம் மாநில மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களில் டிபேட்டுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரையானது வழங்கும். ஆவண நீதிமன்றமாக செயல்படுகிறது. சிறப்பு அதிகார நீதிமன்றமாகவும் உச்சநீதிமன்றமானது செயல்பட்டு வருகின்றது. இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தின் கீழே வரக்கூடிய அதிகார பகிர்வுகள். உச்சநீதிமன்றமானது கையெழுத்து விசாரிக்கக்கூடிய பங்களிப்பாக இருந்து கொண்டு வருகின்றது. இதே போல உயர் நீதிமன்றமும் இருக்கு. இது எல்லாமே உயர் நீதிமன்றம் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதத்தை உயர் நீதிமன்றம் விசாரிக்கலாம். சட்டமன்றத்தில் கேஸை உயர் நீதிமன்றம் தலையிட்டு நடைமுறைப்படுத்தலாம். மாவட்டங்கள் நடக்கக்கூடிய நீதிமன்றங்களோட தப்புகளை உயர் நீதிமன்றம் தட்டி கேட்கலாம். உச்சநீதிமன்றம் எவ்வாறு அதற்கு உண்டான அதிகாரத்தை பெற்றுள்ளதோ அதே போல சிமிலாரிட்டியாக உயர் நீதிமன்றம் மாநிலங்களுக்குள் நடக்கக்கூடிய இது போன்ற முதன்மை அதிகாரம், மேல்முறையீட்டு வழக்கு, ஆலோசனை, நீதி போதனை, ஆவண நீதிமன்றம், சிறப்பு அதிகாரங்களையும் உயர் நீதிமன்றமும் பெற்றுள்ளது. இதுதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 வகையான சட்டங்களானது நடைமுறையில் இருந்து வருகின்றது. அதை பற்றி சின்ன அப்டேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். உரிமையியல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் 2 சட்டம் தான் இருக்குது. 2 சட்டங்கள் தான் இருந்து வந்துள்ளது. ஒன்று உரிமையியல் சட்டங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம், சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகின்றது. எடுத்துக்காட்டாக நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வாடகை, திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உரிமை கோரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் உரிமையியல் சட்டத்தை தான் நீங்கள் அணுக வேண்டும். குற்றவியல் சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் என சட்டம் வரையறுக்கும் வரையில் நடத்தைகள் அல்லது செயல்பாடுகள், வழிப்பறி, கொள்ளை, திருட்டு, ஆள் கடத்தல், பெண் கடத்தல், பெண்ணை துன்புறுத்துதல், மர்டர், இது போன்ற அனைத்து விதமான குற்ற சம்பந்தங்கள் உள்ளடக்கிய வழக்குகளுக்கு குற்றவியல் சட்டங்களானது இருந்து கொண்டு வருகின்றது. இப்போ நீங்கள் ஒரு வக்கீலாக போகிறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு லா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது 2 சட்டங்கள் இருக்குது. 2 பக்கம் நீங்கள் போகலாம். ஒன்று உரிமையியல் சட்டங்கள் படித்து கொண்டு சிவில் மட்டும் சிவிலில் மட்டும் நீங்கள் டேக் அவுட் பண்ணிட்டு போகலாம். சிவில்னால் சொத்து பற்றி சண்டைகள், சொத்து பற்றி, அதுக்கப்புறம் திருமணங்கள், நிலம் போன்ற வரக்கூடிய கேஸுகளை நீங்கள் கையாளலாம். குற்றவியல் பார்த்தீங்கன்னா குற்ற செயல்கள், கொலை, திருட்டு, வழிப்பறி, கடத்தல், இது போன்ற குற்ற செயல்களை பின்புலமாக வைத்து வரக்கூடிய சட்டங்கள் மூலமாக கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாவை படிச்சு நீங்கள் வக்கீலாவோ ஜட்ஜாவோ அடுத்த சேம்பரில் போய் உட்காரலாம். இதுதான் ஓவரால் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட்டது, எத்தனை நீதிமன்றங்கள் இருந்தது, ஒவ்வொரு நீதிமன்ற காலகட்டங்களிலும் எவ்வாறு நீதிமன்றங்கள் வந்தது, அதோட கடமைகள் என்ன, இதெல்லாம் எப்படி இந்தியா நடைமுறைக்கு எடுத்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே முழுக்க ஒரு தந்தையாக இருந்து வழிநடத்தியவர் நம்ம அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் இது போன்ற உன்னதமான பல பட்டப்பைகளை அளித்து சென்று உள்ளது. யாருக்காண்டி? அனைத்து மக்களுக்காண்டி இந்த உன்னதமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுத்து விட்டு சென்று உள்ளார். இதனை முறைப்படி படித்துவிட்டு அனைத்து பாமர மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக நீதிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக அறியப்படுகிறது. ஜெய்பீம்.